Hi guys, welcome back to my channel. So skincare பத்தி இப்போ பேசிக்ஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். Especially beginnersக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக எடுக்க போறேன். அது என்னன்னா how to find your skin type. ஸோ உங்கள் ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கும் இப்போது ஸ்கின் கேரில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் யூ ஷுட் நோ வாட்ஸ் யூர் ஸ்கின் டைப் இஸ். பிகாஸ் எஸ்பெஷலி நீங்கள் இப்போது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸில் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்குல்ல. இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வைரல் ஆகுது, நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவீங்க. பட் அகெயின் அது உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. எல்லோரும் சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது, இல்லை அந்த ஒரு ப்ராடக்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற பர்சன் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க ஸ்கின் டைப் அது சூட் ஆகிருக்கலாம், பட் உங்களுக்கு அது சூட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நானே ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கூட எனக்கு அது சூட் ஆகும், பட் உங்களுக்கு சூட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் ஸ்கின் என் ஸ்கின் டைப் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். முதல்ல உங்கள் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் உங்களோட இதுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யூ கேன் டிசைட். ஸோ அந்த ரீசனுக்காகவே நம்ம ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கணும். வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் சூட் ஆகுதா இல்லைன்றது வேறு விஷயம், பட் தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. ஏன் சூட் ஆகுது சூட் ஆகாது சப்ஜெக்டிவ், பட் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கான ஸ்கின் டைப் வந்து டோட்டலாக லைக் 5 இருக்கும். ஓகே, ஸோ அதில் என்னென்னா நார்மல் இருக்கும், ட்ரை, ஆயிலி, காம்பினேஷன், சென்சிட்டிவ். இதுலேயே இன்னொரு ஒரு ஸ்கின் கண்டிஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா இப்போவே சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். எஸ்பெஷலி நீங்கள் பிகினராக இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது ஓவர்வெல்மிங்காக இருக்கக்கூடாது. ஸோ அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நார்மல் ஸ்கின் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லைக் மேக்கப் எதுவும் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் இருக்குல்ல, பேர் ஸ்கின், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலியாக ஃபீல் ஆகாது, ட்ரையாக இருக்காது, ஜஸ்ட் நார்மல், வெரி நார்மல், பேலன்ஸ்டாக இருக்கும். பிரேக் அவுட்ஸ் கூட எப்பயாவது தான் வரும். பிளஸ்டு ஸ்கின் டைப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்காது, ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரேர், அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் நார்மல் ஸ்கின் டைப். ஆயிலி ஸ்கின் அப்படின்னா வெல்கம் டு த கிளப். நான் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா ஷைனியாக இருக்கும், ஃபேஸ் ஃபுல்லாக ஆயில் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி சம்மர்ஸில் ரொம்பவே இருக்கும். நமக்கு இந்த ஹைலைட்டர்ஸ்லாம் தேவையே கிடையாது. யூஸ்வலி கொஞ்சம் நேரம் அப்புறம் என்ன ஆனாலும் இந்த ஆயிலி ஆகிடும். இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கும்போது இந்த பிளாக் ஹெட்ஸ், ஆக்னே, இதெல்லாம் யூ ஆர் மோர் ப்ரோன் டு ஆல் தீஸ் திங்ஸ். பிகாஸ் ஆயில் நிறையா சிக்ரேட் ஆகும்போது போர்ஸ் கிளாக் ஆன ஆக்னே வரும் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே. ஒரே ஒரு இதில் மனசுக்கு ஆறுதலான ஒரு விஷயம் என்னென்னா ஆயிலி ஸ்கின்க்கு ஈஸியாக ஏஜிங் தெரியாது. ஆயில் சிக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏஜிங் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது ஸ்கின்ல. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை ஸ்கின்ல வந்து உங்களுக்கு ஸ்கின் ஃப்ளேக்கியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டே ஆகணும், போடலைன்னா ஆர்ச்டாக ரஃப்பாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு கீப் ஹைட்ரேட்டிங் யூர் ஸ்கின். ஏஜிங் சீக்கிரம் தெரியும், பிரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுட்டே இருக்கணும். இஃப் யூ ஆர் ட்ரை ஸ்கின் டைப் ரஃப்பாக இருக்குது அப்படின்னா யூ டு கீப் ஹைட்ரேட்டிங் யூர் ஸ்கின். ஓகே, நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஆயிலி ஸ்கின் தான், பட் டீ ஜோனில் மட்டும் உங்களுக்கு ஆயிலியாக இருக்கும், சீக்கில் வந்து நார்மலாக இருக்கும் ஆர் ட்ரையாக இருக்கும். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நார்மல் ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின் ஆர் ட்ரை ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின். இந்த காம்பினேஷனில் இருக்கனால காம்பினேஷன் ஸ்கின். நெக்ஸ்ட் இஸ் சென்சிட்டிவ் ஸ்கின். அண்ட் ஆல்சோ வெல்கம் டு த கிளப் அகேன். எனக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். ரெட்னஸ் இருக்கும், ஆக்னே இருக்கும், ஈஸியாக இரிட்டேஷன் வரும் ஸ்கின்ல. தனியாக மட்டும் தெரியாது இந்த சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து காம்பினேஷனில், அதாவது நீங்கள் ஆயிலி அண்ட் சென்சிட்டிவாக இருக்கலாம், ட்ரை அண்ட் சென்சிட்டிவாக இருக்கலாம், காம்பினேஷன் அண்ட் சென்சிட்டிவாக கூட இருக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். நான் வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து நோ ஆக்னே ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இப்படியே இருக்கும்னு என்னால் சொல்லவே முடியாது. பிகாஸ் எனக்கு ஆக்னே இங்கே ஏதாவது வரும், ஹார்மோன் சேஞ்சில் வரும், ஒரு வெதர் சேஞ்சில் வரும், இல்லை சும்மாவே வரும். உங்களுக்கு வெளில மட்டும் இல்லை, உள்ளேயும் சேர்த்து யூ ஹேவ் டு டேக் கேர். அப்போது தான் அது கொஞ்சம் உங்களால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இல்லாட்டி ஒரு 2 ஆக்னே வந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நம்மளாம் நிறையா பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஸ்கின் டைப் இதில் இருக்கீங்க, இப்போ நான் சொன்ன 5ல் எதில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு ப்ராப்பராக எதாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சில ஃபியூ டிப்ஸ் சொல்கிறேன் எப்படி செக் பண்ணுறது. ஸ்கின்ல பேர் ஸ்கின், நோ மேக்கப், நத்திங், நோ மாய்ஸ்சரைசர், நோ ஸ்கின் கேர், நத்திங். பேர் ஸ்கின்ல ஹைட்ரேட்டிங் கிளென்சர் மாதிரி எடுத்துட்டு, செட்டஃபில் கிளென்சர், எனி க்ரீம் பேஸ்ட் லைட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர் எடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு
இது யூஸ்வலி இந்த டெஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க பிகாஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. 30 minutes to 45 minutes வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே போடக்கூடாது. அந்த டைமில் ஸ்கின்ல எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கிளென்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஹைட்ரேட்டிங் கிளென்சரில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் 30 to 45 minutes. அப்புறமா உங்கள் ஸ்கின்னை நீங்கள் மிரரில் பார்க்கும்போது யூ வில் ஃபீல் நார்மலாக இருந்தால் இச்சினஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரையாக இருந்தால் அதே ஃப்ளேக்கியாக இருக்கும் ஸ்கின். ஏன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் உடனே போடணும். நீங்கள் ட்ரையாக இல்லை இருக்கீங்க அப்படின்னா இட் கிரேவ்ஸ் ஃபார் ஹைட்ரேஷன். நெக்ஸ்ட் ஆயிலியாக இருந்தால் ஆயில் ஃபேக்ட்ரியாக நீங்கள் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. காம்பினேஷனாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி சென்டர்ஸில் மட்டும் உங்களுக்கு ஆயிலி இருக்கும், சீக் ஏரியாவில் ட்ரையாக இருக்கலாம் ஆர் நார்மலாக இருக்கலாம். சென்சிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு இரிட்டேஷன், ரெட்னஸ், இச்சினஸ், எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் காம்பினேஷனில் இருந்தீங்கன்னா இச்சினஸ் வரும், சம்டைம்ஸ் ரெட்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் காம்பினேஷனில் இருந்தீங்கன்னா ஆயிலினஸும் இருக்கும், அதே சமயம் ரெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர் இச்சினஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து டிஷ்யூ பேப்பர் ஆர் பிளாட்டிங் பேப்பர் டெஸ்ட். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த டைமில் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் ஆர் பிளாட்டிங் பேப்பர் எடுத்து நீங்கள் டேப் பண்ணும்போது தெரியும். நார்மல் ஸ்கின்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் இந்த ஆயில் இருக்காது, ட்ரைலையும் இருக்காது. ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்ல இந்த ஆயிலினஸ் இருக்கும். இதெல்லாம் ஓகே. இப்போ நான் இப்போ ப்ராடக்ட்ஸ் எப்படி எந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நான் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த டவுட் உங்களுக்கு வரும். நான் இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்ல போகிறது கிடையாது, பட் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா நான் தரேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்க, நாட் சென்சிட்டிவ், ஹேவ் டு கோ ஃபார் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஆர் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். க்ரீமில் இருந்தாலும் ஆயில் ஃப்ரீ. இப்போ எனக்கே வந்து நான் மார்னிங் ஸ்கின் கேருக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன், நைட்டில் ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மார்னிங் டெம்பரேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், நைட்டில் ஈவினிங் டைமில் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்கின் வந்து தூங்கும் போது ரிகவர் ஆகும். ஓகே, டேமேஜ் ஆன ஸ்கின்ல ரினியூ ஆகும் செல்ஸ்லாம். ஸோ ஐ ஃபீல் நைட் டைமில் ஹைட்ரேஷன் கொடுக்குறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டே டைமில் அவ்வளோ தேவைப்படாது. இண்டோர்ஸில் வெரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, அவுட்டோர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, அது மாதிரி டிபெண்ட் பண்ணி கூட நம்ம ப்ராடக்ட் ஆக்சுவலி சூஸ் பண்ணணும். ஸோ ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க ஆயிலி ஸ்கின். நைட் டைமில் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நல்லா க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஹைட்ரேட்டிங் சீரம், இந்த மாதிரி ஃபுல்லாக ஹைட்ரேஷன் தரணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சும்மா இந்த ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குலாம் அது செட்டே ஆகாது. பிகாஸ் தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் ப்ரிவெண்ட் இச்சினஸ் ஆர் ஃப்ளேக்கினஸ். காம்பினேஷனுக்கு லைட் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், லைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். நைட் டைமில் நீங்கள் கொஞ்சம் திக்காக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் டே டைமில் இருக்க மாதிரி உங்களுக்கு டீ ஜோனில் நைட் டைமில் அவ்வளோ இருக்காது. சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஓகே நிறைய நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்ஸ் ஆர் சீரம்ஸ் தேடணும். அப்புறம் இந்த பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணணும். 4 years பேக்கில் ரொம்ப ஸ்கின் செம்ம சென்சிட்டிவாக இருக்கு. நான் நிறைய ஸ்கின் கேர் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். என்னோட ஆக்னே சீரீஸ் கூட நிறைய இருக்குது. நீங்கள் என் பிளேலிஸ்ட்டில் போனால் உங்களுக்கு தெரியும், ஆர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்க, நான் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். நான் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது நான் ஜகிள் பண்ணுவேன். என்னோட ஸ்கின் சென்சிட்டிவாக இல்லாத டைமில் நான் வேறு மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்தால் ரூட்டீன் மாறும், மார்னிங்க்கு ஒரு ரொட்டீன் மாறும், ஈவினிங்க்கு ஒரு ரொட்டீன் மாறும். ஸோ ஒரு வேலைக்கும் நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பேன், விச் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரிக்கி. ஏன்னா அது செட் ஆகுதா இல்லையான்னு ஓவர் டைமில் தான் உங்களுக்கு தெரிய வரும். என்னால் இவ்வளோலாம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது தெரிஞ்சுக்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க, அதுதான் பெஸ்ட். இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு வீடியோவில் கைட் பண்ணுறேன். என்னோட ப்ரீவியஸ் ஸ்கின் கேர் பிளேலிஸ்ட்டை கூட நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். எஸ்பெஷலி இஃப் யூ somewhere in between oily and sensitive skin type, நீங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் மற்ற ஸ்கின் டைப்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சரைசர் கிளென்சஸ் கூட இதுக்கு முன்னாடி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இனிமேல் நான் அப்டேட்டட் ஒன்னும் தரேன் உங்களுக்கு. இஃப் யூ வாண்ட் இட் ஐ வில் கிவ் யூ அன் அப்டேட்டட் ஒன். இப்படி தான் நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் கன்சிஸ்டன்சியில். ஸோ நான் லாஸ்ட்டாக சொன்ன ஒரு ஸ்கின் கண்டிஷன், ஆனால் அதை ஸ்கின் டைப்னு சொல்ல முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டட் ஸ்கின். இதை பற்றி ரொம்ப யாருக்கும் தெரியறதுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும்னு மட்டும் தான் தெரியும் உங்கள் ஸ்கின்ல. அந்த கண்டிஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ உங்கள் ஸ்கின்ல வாட்டர் கண்டென்ட் லேக்கிங்காக இருந்தால் டீஹைட்ரேஷன் வரும். ஸ்கின் ஆயிலியாக இருந்தாலும் டீஹைட்ரேஷன் ஸ்கின் வரும், ட்ரையாக இருந்தாலும் வரும். காம்பினேஷன் சென்சிட்டிவ் எந்த ஸ்கின் டைப்பில் இருந்தாலும் டீஹைட்ரேஷன் ஸ்கின் வரும். இப்போ கரண்ட்டாக இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற டேட்டில் எனக்கு டீஹைட்ரேஷன் ஸ்கின் இருக்குது. என்னோடது கம்ப்ளீட் ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், yet I have டீஹைட்ரேஷன். எதனால வருது அப்படின்னா கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், வாட்டர் கன்சப்ஷன் மேபி நம்மளோட
சிஸ்டமில் தேவை இன்னும் ஜாஸ்தி இருக்கலாம். ரொம்ப உங்கள் ஃபேஸை நீங்கள் கிளென்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆயிலியாக இருக்குன்னு ஒரு தடவையும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் கிளென்ஸ் பண்ணால் டீஹைட்ரேட் ஆகலாம். லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்கலாம், டூ மச் ஆஃப் கேஃபின் இருக்கலாம், ஒரு எனி அதர் திங். ஸோ உங்களோட வாட்டர் கண்டென்ட் குறைய your skin will be dehydrated. ஸோ டீஹைட்ரேட் ஸ்கின் வந்தால் எஸ்பெஷலி எப்படி தெரிய வரும் அப்படின்னா, ஆயிலியாக இருக்கும் உங்கள் ஸ்கின், அதே சமயம் டீஹைட்ரேட் லைக் இரிட்டேஷனாகவும் இருக்கும், இச்சியாக இருக்கும், ஃப்ளேக்கினஸ் நிறையா இருக்கும் ஸ்கின்ல. இப்போ எனக்குலாம் ஆயிலி ஸ்கின், பட் எனக்கு இந்த சீக் ஏரியாவில் இப்போ கொஞ்சம் ஃப்ளேக்கினஸ் இருக்குது. ஸோ இப்போது நான் அதை தான் டேக் கேர் பண்ணிகிட்ருக்கேன். நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல், இன்டர்னலாகவும் டேக் கேர் பண்ணணும். ஸோ சொன்னால ஹை மெயின்டெனன்ஸில் இது ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸ். இது வந்து ப்ராடக்ட் அலோன் கேன் நாட் ஃபிக்ஸ். யோர் இன்டர்னலாகவும் ஃபிக்ஸ் பண்ணணும், பட் அஃப்கோர்ஸ் ப்ராடக்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டீஹைட்ரேஷனில் இருக்கும்போது நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணலாம்னா, ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷன் அவாய்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஃப்ளேக்கினஸ் ஜாஸ்தி இருக்குன்னு, ஆயிலி ஸ்கின், எனக்கு எப்படி ஃப்ளேக்கினஸ் வரும்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ஃபோலியேஷன் சீரம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்ஃபோலியேஷன் மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே அரை போட்டு ஹைட்ரேஷன் கொடுங்க, இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. ஓவர் டைம் இட் வில் கெட் பெட்டர். ஸோ நான் இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் டேக்கிங் கேர். பட் ஒன்ஸ் நான் ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை நான் டேக் கேர் பண்ணேன்றதை வீடியோ போடுறேன். பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லை, திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் ஸ்கின் டைப் அண்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும். திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் ஆஸ் அ பிகினராக இருந்தாலும் இல்லை, உங்களுக்கு ஜென்ரலாக இது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி என்னோட ஸ்கின்னை நான் வந்து ப்ராடக்ட்ஸ் எந்த முறையில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, யூ கேன் டெஃபினெட்லி செக் திஸ் வீடியோ அவுட். அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்கின் கேர் பிளேலிஸ்ட்டும் நான் இங்கே தரேன். யூ கேன் செக் இட் அவுட். ஓகே, உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.